வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th தமிழ் இயல் 7 மற்றும் 8ல் இருக்கக்கூடிய நூல்வெளி ஆசிரியர் குறிப்பு தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். என்ன அப்படின்னா எதற்காக இந்த சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, தமிழில் வந்து ஒரு 100 வினாக்கள் கேட்குறாங்க. அதில் 45 to 50 கொஷின்ஸ் எதுலேருந்து வருது அப்படின்னா இந்த நூல்வெளி ஆசிரியர் குறிப்பிலிருந்து மட்டுமே வருது. இந்த தெரிந்த வினாக்களை அடிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காகவும் ப்ளஸ் வந்து ரிவிஷன் ஃபேக்டருக்காகவும் இந்த சீரீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில வீடியோக்கள் போட்டிருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே. இன்னைக்கு என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வயலும் வாழ்வும் அப்படிங்கிற நாட்டுப்புற பாடல் பற்றிய நூல்வெளி பார்க்க போகிறோம். அப்புறம் ரசிகமணி என்று போற்றக்கூடிய டி.கே. சிதம்பரநாதருடைய நூல்வெளி குறிப்பு பார்க்க போகிறோம். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா பொய்கை ஆழ்வார் பற்றிய நூல்வெளி ஆசிரியர் குறிப்பு பார்க்க போகிறோம். ஓகே. இந்த வயலும் வாழ்வும் அப்படிங்கிறது, இந்த வயலும் வாழ்வும் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. நாட்டுப்புற பாடல்கள் என்ன அப்படின்னா, நாத்தெல்லாம் பிடுங்கையிலே ஏலேலங்கடி ஏலேலோ நண்டும் சேர்த்து பிடிக்கிறாங்க ஏலேலங்கடி ஏலேலோ அப்படிங்கிற அந்த வரிகள்லாம் இருக்குது, படிச்சு பாருங்க. ஓகே. இந்த நாட்டுப்புற பாடல் வந்து எதற்காக பாடப்படுகிறது அப்படின்னா, நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்களுடைய களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடக்கூடிய பாடல் தான் நாட்டுப்புற பாடல். மக்கள் வெகுவாக உழைக்கிறாங்க, அந்த உழைப்போட களைப்பு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாடக்கூடியதான் இந்த நாட்டுப்புற பாடல். இந்த நாட்டுப்புற பாடலை வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்மொழி இலக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏட்டில் எழுதப்படாதது. ஓகேங்களா? ஏட்டில் எழுதப்படாமல் ஒருத்தர் பாடுவாங்க, அதில் ஒரு 3 லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை இன்னொருத்தர் பாடும்போது இன்னும் 2 லைன் ஆட் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி பரவக்கூடியது தான் வாய்மொழி இலக்கியம் அப்படிம்பாங்க. நாட்டுப்புற பாடலை வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலை அருவி என்னும் நூலில் கீவா ஜெகநாதன் அவர்கள் தொகுத்துள்ளார். ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. இந்த பாடப்பகுதியில் நமக்கு எதை பற்றிய பாடல் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா, உழவு தொழில் பற்றிய பாடல் தான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நூல்வெளி. டி.கே. சிதம்பரநாதர் அவருடைய நூல்வெளி ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம். அதாவது இவர் ஷார்ட்டாக என்னன்னு அழைக்கப்படுறாங்க அப்படின்னா டி.கே.சி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் என்ன தொழில் செஞ்சார் அப்படின்னா வழக்கறிஞர் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஓகே. இவர் வந்து தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ் பெற்றவர் தான் டி.கே. சிதம்பரநாதர் அவர்கள். ஓகே. இவர் வந்து ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரசிகமணி அப்படின்னு சிறப்பிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. அடுத்து வந்து இவர் தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தார் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு வட்டத்தொட்டி இதில் இருக்கும். அதில் இலக்கணம் இலக்கியம் சார்ந்த நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. டி.கே.சி அவங்களும் இருப்பாங்க. மாலை நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதை சார்ந்த பேச்சும் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி அதை சார்ந்த விஷயங்களை அங்கே பேசுவாங்க. ஓகே. இவங்க வந்து டி.கே.சி வந்து பலவாறு புகழப்படுறாரு. என்னென்ன அப்படின்னா கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் காவலர், குற்றால முனிவர், இந்த மாதிரிலாம் பலவாறாக புகழப்படுறாரு. ஓகே. பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள கட்டுரை இவரோட எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இதய ஒளி அப்படிங்கிற அந்த ஒரு நூல்ல இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட். இதய ஒளி என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படிங்கிற கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா புதுமை விளக்கு நூல்வெளி. இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த 4000 திவ்ய பிரபந்தத்திலிருந்து ஒரு சில ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும். என்ன பாடல்னா வையம் தகலியா வார்கடலை நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக அப்படிங்கிற அந்த பாடல் வரிகள்லாம் இடம்பெற்றிருக்கும். அந்த பாடல் வரியை எழுதியவர் யார் அப்படின்னா பொய்கை ஆழ்வார் அவர்கள் தான். இந்த பொய்கை ஆழ்வார் எங்கே பிறந்தாங்க அப்படின்னா காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள திருவெக்கா அப்படிங்கிற அந்த ஊரில் வந்து பிறந்தாங்க. ஓகே. இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதி வந்து இவங்க பாடியது தான். ஓகேங்களா? ஓகே. அதோட முதல் பாடல் தான் நமக்கு பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.